வணக்கம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 32,000க்கும் அதிகமான வேக்கன்ட் லெவல் 1 போஸ்ட்னு சொல்லக்கூடிய குரூப் டிக்கு வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23/1/2025 வியாழக்கிழமை வெளியிடுறாங்க. இதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு, அதாவது எப்படின்னா 10th ஐடிஐ அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசில் வேலைக்கு போகிறதுக்கு இது வந்து ஒரு சரியான வாய்ப்பு. இதை எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பயன்படுத்திக்கிறணும். அதுக்கான வகுப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினத்தன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லையுமே தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சென்னை, மதுரை, கோவை எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் பாடசாலையில் ஆன்லைன் வகுப்புகளும் ஆரம்பிக்கிறாங்க. சரியா, இதுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு இன்ட்ரோ கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26/1/2025 எல்லா எல்லா பிரான்ச்சஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கிறாங்க. சரியா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட குவாலிஃபிகேஷன் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதங்களில் கன்ஃபியூஷன் இருக்குது. குவாலிஃபிகேஷன் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நோட்டீஸ் விட்டு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 10th பாஸ் ஆர் ஐடிஐ ஆர் ஈக்குவலண்ட் ஆர் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வை எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 10th முடித்தாலே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். சரிங்களா, அது போக ஐடிஐ படித்தவங்களும் எலிஜிபிள். சரிங்களா, அப்போ 10th ஐடிஐ முடித்தவங்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலைக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது போக இன்னொரு பெஸ்ட் இந்த எக்ஸாமில் என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதிடலாம். நம்மளோட தாய்மொழி தமிழ்லேயும் நமக்கு தெரிஞ்ச மொழியிலே பரீட்சை எழுதிடலாம். சரிங்களா, இப்போ அதே மாதிரி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் இருந்தும் கொடுக்குற மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைலிங்குவலில் தான் இருக்கும் உங்களுக்கு ரயில்வேக்கு கொடுக்குற குரூப் டி மெட்டீரியல். சரிங்களா, இப்போ இந்த வகுப்புகள் என்னெல்லாம் படிக்க போகிறோம், எப்படியெல்லாம் இதுக்கு தேர்வு எழுதி நம்ம தேர்ச்சி பெற முடியும் அப்படின்றதுக்கான இன்ட்ரோ கிளாஸ் தான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுற 26/1/2025 அன்னைக்கு நடக்குது. எல்லாரும் கலந்துக்கிட்டு மத்திய அரசில் ஒரு வேலை வாய்ப்பை பெறுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, இந்த பராக் ஒபாமா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஃபார் நாட் ட்ரையிங் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு முயற்சி எடுக்கலை அப்படின்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம், கண்டிப்பாக அது சக்ஸஸில் முடியும். எல்லாரும் குரூப் டிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றத ஒரு முயற்சியாக நம்ம எடுக்கிறோம். அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எல்லாரும் நல்லா படித்து பாஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.